என்ற வகையில் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்பது இந்த மாத தலைப்பு. அதில் இன்று பேசவிருக்கும் ஆளுமை திருமதி எம் சுமதி அவர்கள். இவர் ஒரு தொழில் முனைவோர் மற்றும் ஒரு பயிற்றுனர் ஆவார். நற்பலரி ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து இவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். பயிற்றுனராகவும் அந்த பயிற்சியை மேனேஜ் பண்ற ஒரு பர்சனாகவும், ஃபீட்பேக் வாங்குற பர்சனாகவும், ஃபீட்பேக் கொடுக்குற பர்சனாகவும் பல பரிமாணத்துல அவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த தளம் மட்டுமல்லாமல் பல தளங்களில் தொழில்துறை சம்பந்தமாக பயிற்சிகள் கொடுக்கும் இந்த ஆளுமை என்ற பயிற்சியாளர். தளத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சார்? நல்லா இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ரெக்கார்ட் போட்டிருக்கீங்களா சார்? ரெக்கார்ட் போடலையே மேடம். ரெக்கார்டு இதுல மொபைல்ல இருக்காங்க மேம். உங்களை ரெக்கார்ட் போட சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? பண்றேன் மேம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே இந்த செஷனுடைய அந்த கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதை பார்க்கும்போதெல்லாம் நான் வேற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதுனால கவுண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் பிளஸிங்கிறனா பிஸ்னஸ் இல்லை இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்முடைய எல்லாருடைய பிளஸிங்ஸ் தான் நம்ம எல்லாமே இங்கே இருக்கிறது. உங்களையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன்னா அதுவும் ஏதோ ஒரு பிளஸிங்ஸ் தான். எங்கேயோ இருக்கக்கூடிய நம்மளை இந்த நற்புலரி என்ற ஒரு தளத்துல நம்மளை எல்லாரும் ஒருங்கிணைச்சு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து இங்க சேர்த்து உங்களோட என்னை பயணிக்க வச்சிருக்கிற அந்த கடவுளுக்கும், உங்களோட நான் பயணிப்பதற்கு ஒரு காரணமா இந்த குமரேசன் சாருக்கும் லக்ஷ்மணன் சாருக்கும் அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த தளத்துக்கு நான் வந்தது காரணமே லக்ஷ்மணன் சார் தான். ஸோ வாங்க, நீங்க உங்களோட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேசி எப்படி பேசணும், எப்படிலாம் நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே எனக்கு கற்றுக்க முடியும். அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் நற்புலரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்த ஒரு இடம். அதை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு 933வது நாட்டுன்னு சொல்லும்போது அப்படி ஒரு ஜர்னி, அது உங்களோட எவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணம். இதுவே ஒரு பிளஸ்ஸிங் தான் இல்லை? இந்த அளவுக்கு நம்ம வருவதற்கு கூட ஒரு காரணம் இருக்குன்னா அதுவும் ஒரு பிளஸ்ஸிங் தான். அந்த பிளஸ்ஸிங் இல்லைன்னா வர முடியாது. நிறைய பேருக்கு இது கிடைக்காம, இது போன்ற தரங்கள் கிடைக்காம, இது போல நண்பர்கள் கூட கிடைக்காம நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஆனா நம்ம கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்கானா இதுவும் ஒரு பிளஸ்ஸிங் தான். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். ஸோ கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்னா என்னன்னு சொல்லலாமா? நம்ம எல்லாரும் கொஞ்சம் இன்டராக்டிவ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிளஸிங் கிடைக்கின்றது. ஆனால் அதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய நற்புலரி மூலியமாக நினைத்து பார்க்கும் அளவுக்கு நற்புலரி வளர்ந்திருக்கின்றது என்றால் அதுவும் ஒரு பிளஸிங் தான். இந்த பிளஸிங் கவுண்டிங் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நற்புலரி மூலியமாக. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருணகிரி சார், ஆடியோல இருக்கீங்க, சொல்லலாம். பிளஸிங்ஸ்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்த்து மேடம். அது யாருக்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரி, அது மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடியதா இருக்கணும். ஸோ அவங்கள உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் அது பிளஸிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, சொல்லலாம் சார். ரமேஷ், கவுண்டிங்னா எண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது. எண்ணி பார்க்கறதுன்னா நம்மளோட பிளஸிங்ஸை நம்ம எண்ணி பார்க்கறது, திங்க் பண்ணியும் பார்க்கலாம், எவ்வளவு வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணியும் பார்க்கலாம். ரெண்டுமே எண்ணிப்பார் அப்படிங்கிறது. அப்ப எண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம அதை எண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே ஓகே, தேங்க்யூ ரமேஷ் சார் அண்ட் சிவகணி மேம். தாமோதரன் சார், அருணகிரி சார், நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் நற்புலரி. குட் மார்னிங் சுமதி மேடம்.
கவுண்ட் யுவர் பிளஸிங் நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எண்ணிலடங்க வசதி வாய்ப்புகள் மனிதன் வந்து நம்ம வாழ்றதுக்கான ஆசீர்வாதங்கள் தான் நான் பிளஸிங்கை பார்க்குறேன். நன்றி. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அருணகிரி சாரும் கிட்டத்தட்ட நியர்பை அந்த டாபிக் டச் பண்ணிட்டாரு. நான் சொல்ல வர ஒரு விஷயத்த. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம குடுத்துருக்க கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னா உங்கள் ஆசீர்வாதங்கள் எண்ணுங்கள். ஆசீர்வாதங்கள நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அத்தனை வெகுமதியான ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம்னு சொன்னா, அது ஆசீர்வாதங்கள். அது வந்து நம்ப எப்படி எண்ண முடியும்? நான் வந்துட்டு இன்னைக்கு ரமேஷ் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். வீரசேகரன் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் 2 அ அருணகிரி சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் 3 இப்படி நம்ம எண்ண முடியுமா? அதையும் தாண்டி எப்படி ஒரு ஆசீர்வாதத்த நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும்? அப்படின்றது தான் இங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ரமேஷ் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். தெரியுதா மேடம்? இல்லைங்க சார். நீங்க முதல்ல ஓப்பன் பண்ணீங்க பாருங்க. அது அப்படியே நிக்குது. கேன்சல்னு ஒண்ணு இருக்கு. ஓப்பன் வித் கேன்சல். இல்ல இப்ப அந்த ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் உள்ள ஸ்லைடு தெரியுதா? இல்ல. அது நீங்க இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்ல. அது அப்படியே பாதியில நிக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. ஆ இல்ல இன்னும் ஓப்பன் ஆகல சார். இப்ப தெரியுதா? ஓப்பன் ஆகலைங்க சார். ஓகே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே சார். ஸோ சார் வந்து ஓப்பன் பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ள அடுத்தது பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல அருணகிரி சார் மோஸ்ட்லி கிட்ட வந்துட்டாரு. நான் சொல்ல வர விஷயங்கள்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு? எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேணா எல்லாம் கிடைச்சிருக்கலாம். பட் எல்லாமே கிடைக்காதவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? ஒரு அடிப்படையான ஒரு மனிதனுக்கு தேவையான தேவைகள் என்ன? சொல்லலாம் எல்லாருனாலும் சொல்லலாம். ஸோ ஒரு அடிப்படையான மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? சிவகணி மேம். உணவு, உடை, உறக்கம். பேசிக் நீட்ஸ் அதுக்கு எந்த ஓகே. ஒரு இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும் மேம். என்ன மேடம்? சார் சொன்ன மாதிரி பேசிக் நீட்ஸ் இருக்கணும் மேம். அதுவே நம்மளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும். சூப்பர். வேற யாராச்சும் சொல்றீங்களா? சுகன்யான்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்களும் சொல்லலாம். உண்ண உணவு, உறக்கம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்க சார். உண்ண உணவு, உறக்கம், நிம்மதியான உறக்கம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. ஓகே சூப்பர். ஸோ இப்ப இது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கா சார்? இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம சரவணா சார் சொன்னாங்க. அருணகிரி சார் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 75% அவர் சொல்லிட்டாரு. ஸோ உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறக்கம் இது எல்லாம் வேணும்னா ஒரு நல்ல இயற்கையான சூழ்நிலையில் அமைந்த ஒரு வீடு. நம்ம மனசு வெளியே வந்து பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கணும். ஒரு நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடும் கிடைக்கணும். நல்ல உறவுகள் கிடைக்கணும். ஒரு குடும்பத்துல நல்ல உறவுகள் கிடைக்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மூவ் ஆயிடுச்சு. ஓகே சார். செகண்ட் ஸ்லைடு வாங்க சார். ஓகே சார். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப அதுல இருக்கு பாருங்க. ஒரு இயற்கையான ஒரு இடம், ஒரு வீடு. வீடுன்னா நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு வீடு. அது வந்து கொஞ்சம் லக்ஸரியாவும் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு கூரை வீடாவா இருக்கலாம். எதுவானா இருக்கலாம். நல்ல உறவுகள். நம்ம கூட நம்ம தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிங்க, கூட பொறந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு முன்னெல்லாம் இன்சூரன்ஸ் ஃபீல்டுல இருக்கும்போது மீட்டிங்லாம் போனோம் அப்படின்னும்போது 2 நாள்லாம் ஸ்டே பண்ணா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப நான் ஸ்டே பண்ணி தான் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். திருப்பி வந்துட்டு போ முடியாததுனால.
அப்ப நான் அந்த பீச்சுக்கா போலான்னு சொல்லிட்டு போம்போதெல்லாம் வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாய் போட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. ரோட்டுக்கு 2 பக்கமும் பீச்சுக்கு போற வழியில பாய் போட்டு படுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இவங்க கொஞ்ச நேரம் படுத்திருந்து எழுந்துட்டு போயிடுவாங்க போல இருக்குன்னு நெனச்சேன். அப்பதான் சொன்னாங்க, "இல்ல இவங்க படுக்கிற இடமே அங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில பார்க்க போனா நம்பலாம் பிளஸ்டு தானே! நமக்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நல்ல வீட்ல போய் தூங்குறோம். நமக்கு புழுக்கமா இருக்க ஒரு ஏசி போட்டுக்கிறோம். ஒரு கொசு கடிக்குது, ஒரு கொசுவத்தி ஏத்தி வச்சுருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு பாய போட்டு அப்படியே படுத்திருக்காங்க. நான் பீச் காத்து வாங்க போறேன். அவங்க படுத்துட்டு படுக்க கூட இடம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஹார்ன் சவுண்ட் எல்லாமே போறக்கூடிய ஒரு இடத்துல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. நம்பலாம் எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, நம்மளுடைய தாத்தா, பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அப்பா, அம்மா எல்லாமே தான். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நான் அடிக்கடி பேசுறேன் எங்க தாத்தா இவர் தான். வீரசேகர் சார் கூட கேட்டிருந்தாரு. தாத்தா தாத்தான்னு சொல்றீங்களே, ஒரு முறை கூட காமிக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்ககிட்ட அவருடைய ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு அவருக்கு ஆக்சுவலி கேன்சரு, பிளட் கேன்சர். அப்பலாம் வந்து அவ்ளோ அந்த கேன்சருடைய அவேர்னஸ்லாம் கிடையாது. அன்னைக்கு அவரு வந்து செக்கப்க்கு போனோம் டாக்டர் கிட்ட. அப்போ வீட்ல இருக்கிறவங்க எங்க மாமி வந்துட்டு, "இல்ல நானும் கூட வருவேன்னு" சொன்னாங்க. அது ஒரு ஆர்கியூமென்ட்ல, "எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம் போடா" அப்படின்ற மாரி புள்ளைகிட்ட சண்டை போட்டாரு. சண்டை போட்டு முடிச்சோனே, இவரு என்ன பண்ணாருன்னா, எங்க மாமா "கிளம்பி திருப்பதியாவது நான் போறேன் போப்பா. நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் திருப்பதி போறேன்னு" சொல்லிட்டு அவர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாரு. இவர் நல்லா உட்காந்து என் கூடவும், எங்க அப்பா கூடவும் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருந்தவரு, திடீர்னு எழுந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே பிளட் வந்துட்டே இருக்கு வாயிலருந்து. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நின்னுச்சு. நாங்க வாயில இது தண்ணீல போட்டு தொடச்சுட்டு, அவர கூட்டின்னு வந்து வாசல்ல படுக்க வைக்கிறோம். அந்த படுக்க வைத்த ஒரு நிமிஷத்துல, ஒரு உயிர் எப்படி போகுன்றத நான் கண்கூடா பார்த்தேன். நான் அது சின்ன வயசு தான் எனக்கு. நான் ஒரு கண்கூடா பார்த்தேன். அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். ஆனா, அவரு ஒரு வார்த்தைய சொன்னாரு என்கிட்ட. "பிறந்த நாள்ல எவன் இருக்கிறானோ, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவர் எதேர்ச்சையா சொன்ன ஒரு விஷயம். அன்னைக்கு பிறந்த நாளுக்கு நாங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும்போது, "இன்னைக்கே என்னுடைய இறந்த நாளா இருந்துச்சுன்னா, நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. நாங்க "ஏன் தாத்தா பிறந்த நாள் அதுவும் அப்படி சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா, அவருக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா, அப்ப இருந்தவங்கலாம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்களுடைய டெத் இல்லன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுருக்கேன். பட் அத நான் வந்து கண்கூடா பார்த்தேன். அவர் சொன்ன விஷயத்திலயும், அன்னைக்கு நடந்த விஷயத்திலும். அவர் இருக்கும்போது எனக்கு கத்துக் குடுத்த நெறைய நல்ல விஷயங்கள்ல ஒரு விஷயம்னு சொல்லப்போனா, எங்க போனாலும் நம்மளோட வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் கேட்பேன், "என்ன தாத்தா நீ எங்க போனாலும் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ற? அவங்கலாம் என்ன நெனச்சுப்பாங்க? போ எனக்கு அசிங்கமா இருக்குது போ நான் பண்ண மாட்டேன்." அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவரு சொல்லுவாரு, "அப்படிலாம் கிடையாது. நீ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது, அவங்க உன்ன மனசார வாழ்த்துவாங்க தெரியுமா கண்ணு? அது எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க கிட்ட ஒரு வரம் குடுத்துருக்காங்க கடவுளு. அந்த வரத்த உனக்கு குடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி. அதனால நீங்க அவங்ககிட்ட வாங்குனீங்கன்னா, அவங்க பெற்ற வரத்துலருந்து கொஞ்சம் வரத்த உனக்கு குடுக்குறாங்க. அதனால உங்க வாழ்க்கை நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி எங்க தாத்தா எனக்கு அப்படி சொல்லி புரிய வச்சாரு. அது வாங்க வைக்கிறதுக்கான விஷயத்த சொல்றேன் நான். அது மட்டும் இல்ல நாங்களது வந்து விவசாய குடும்பம். அதனால நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சலாம் போம்போது, தாத்தாவ பார்க்கும்போதே எல்லாம் மீசக்காரன்னு சொல்லுவாங்க தாத்தாவ அந்த ஊர்ல. ஏன்னா மீசை இப்ப இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா பெருசா வச்சிருப்பாரு. மீசக்கார ஏகாம்பரம்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் போனாருன்னா, எதிர்க்கு வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடுப்புல துணி எடுத்து கட்டிட்டு, "என்ன மூலையாரு இந்த பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "தண்ணி பாய்ச்ச போறேன். டேய் நீ போடா டேய்! நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். தட்டி விட்டா உன் இடத்துக்கு வர மாரி மடைய மாத்தி வச்சுட்டு போ. நான் தட்டி விட்டு போறேன்டா." அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா, "நீ ரெடியா உன் நிலத்தாண்ட மடைய கட்டி வை. தண்ணி வந்தா நேரா உன் நிலத்துக்கு பாயிற மாரி கட்டி வை. நான் இங்க எடுத்து விட்டேன்னா, அந்த தண்ணி நேரா எங்க வரணும்? உன் நிலத்துக்கு வரணும். அது மாரி பண்ணி வை. அதுக்காக ஏன்டா வேஸ்ட்டா இங்க நிக்கிற?" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, "மூளையாரே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மூளையாரே." அப்படின்னு அவர வந்து அந்த எதிர்மொழி இருக்கக்கூடிய நபர் வாழ்த்துவாங்க. அப்ப அவர் சொன்னாரு, "அந்த வாழ்த்து எனக்கு குடுக்காத. எனக்கு என்ன காலம் போற காலத்துல ஆசீர்வாதம் எனக்கு எதுக்குடா? என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணுடா" அப்படின்னு சொல்லுவாரு. "நீ நீ நல்லா இருக்கணும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெரியவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள ஒரு ஆசீர்வாதம் எப்படி வாங்கணுன்ற ஒரு விஷயத்தெல்லாம்
நம்ம பெரியவர்கள் நம்ம கத்துக் குடுத்துட்டு போனதன் விளைவு தான், இன்னைக்கு நான் எங்க பெரியவங்கள பார்த்தா நான் கேட்பேன், ஒருவேள நம்மளோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்களா? இதா இருப்பாங்களா? என்ன விட 1 மாசம் பெரியவங்களா இருந்தாலும் கூட, அவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். இது நம்ம 1 மாசம் தானே பெருசு. இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எங்க தாத்தா சொல்லிட்டு போன அந்த விஷயத்த இன்னைக்கு நான் ஃபாலோ பண்றேன். அது என்னை சார்ந்தவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா, அவருடைய வழிய நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அவரு தாத்தாவா கிடைச்சது. அது போன்ற ஒரு நல்ல அ தாத்தாவுக்கு பேத்தியா வளர்ந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு அந்த செயல நம்ம செய்றத நினைச்சு, இந்த டாபிக் வரும்போதே நான் கண்டிப்பா அவர பத்தி நான் பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு வீடியோஸ் ஸோ இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிர்றேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோமதின்னு சொல்லிட்டு எங்களோட பயணிச்சிருக்கக்கூடியவங்க. ஒரு ட்ரெய்னிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ட்ரெய்னிங்ல இவங்க வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை படுத்து படுக்கை விட்டு எழுந்துக்கவே எழுந்துக்காத ஒரு நபர். ஆனா, அவங்களுக்கு குடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, அவங்களுக்கு நாங்க குடுத்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அ அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ண ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு அவங்க நல்ல முறையில எழுந்து ஒரு பேச வச்சிருக்கு. அத பத்தி அவங்க மனப்பூர்வமா எனக்கு வந்து நான் இந்த மாரி டாபிக் எடுக்க போறேன்னு சொல்லும்போது, அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ வந்து அவங்க ஒரு வீடியோவா அனுப்பிச்சிருந்தாங்க. எஸ் சார். அந்த வீடியோ தான் சார். ஆடியோ வரலைங்க சார். ஏன் இந்த பிளெஸ்ஸிங்ஸ நீங்க கேட்கணும்னு நெனச்சேன் அப்டின்னா, ஒருத்தர் மனமகிழ்ச்சியோட இருக்கும்போது, தமக்கு செஞ்ச ஒரு உதவிய அத எப்படி ஒரு விசுவாசமா அவங்க வந்து குடுப்பாங்க. அவங்க வயசுல சின்னவங்க தான். இல்லைங்க சார். அப்ப கூட ஆடியோ வரலைங்க சார். எதற்கு நான் எம் சுமதிவா எதற்கு நான் காலத்தினால் செய்த நன்றி ஸ்ரீதேனும் நாளத்தில் மானப் பெரிது. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் சிறு உதவியாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெருசாக மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது மாதிரி தான் நான் அவங்களோட எனக்கு இப்போ கொடுத்துருக்க பிளெஸ்ஸிங்ஸு அது மாதிரி தான். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு இல்லைனாலும், ஆசீர்வாதம் இல்லைனாலும், அவங்க அந்த பிரபஞ்சத்தில் எதுக்கு அமைச்சிருக்காங்களோ அதோட தேவை மற்றவங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு செய்த ஒரு கிடைத்த பெரிய உதவி. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நடக்கிறேன், பேசுகிறேன், நிற்கிறேன், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளோலாம் நான் இருக்கேன்னா அதுக்கு சுமதி மேம் தான் காரணம். நம்ம வந்து ஒரு பெரியவங்க கிட்ட தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் பிளெஸ்ஸிங் கிடையாது. நாம் ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவி அது எதுவாக இருக்கட்டும், அது அது நம்ம பெருசாக நம்ம அவங்க கூட அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங்ஸு நம்ம ஒரு பெரிய உதவியாக தான் எடுத்துக்கிட்டோம். அது பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். தேங்க்யூ சுமதி மேம். வணக்கம், என் பெயர் கோமதி. ஓகே சார். ஸோ தேங்க் யூ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் இருக்காங்க இவங்க. இவங்களுக்கு நான் பண்ண ஒரே விஷயம், ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்தது தான். உங்களால முடியுன்ற ஒரு விஷயத்த குடுத்தது தான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் சப்ளிமெண்ட்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் குடுத்து விட்டு, உங்களால பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன விஷயம், இன்னைக்கு தினந்தோறும் எழுந்து உட்காந்துட்டு, காலையில குளிச்சுட்டு, காலையில மெடிடேஷன் முடிச்சுட்டு, கூட எங்க கூடவே வந்துட்டு, ஒவ்வொரு ப்ரோகிராம் நம்ம சொல்லும்போது, அந்த ப்ரோகிராம பிரசன்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ, அப்ப பாத்துங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் வந்து உண்மையா அவங்க எனக்கு கிடைச்சது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாருமே நம்ம சொல்ற விஷயத்த ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ, ஆனா யாரு ஒருத்தவர் சிறந்தரா மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ, கண்டிப்பா அவங்க வந்து நம்ம சொல்ற விஷயத்த கேட்பாங்க. படுத்த படுக்கையா இருந்த இன்னைக்கு, அவங்க எழுந்து சமைச்சு, அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸ் நெறைய மாறி இருக்கு. அவங்க வீட்ல அவங்க பசங்க, மருமக, அவங்க ஹஸ்பண்ட்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்காங்க. பரவாயில்லையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்காங்க. அத நானா சொல்றத விட, இப்ப அவங்களா சொல்லும்போது அவங்களோட ஆட்டிட்யூட் நீங்க நோட் பண்ணியிருக்கலாம். எப்படி ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு எப்படி பிரிஸ்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்கள மாத்திருக்குன்னா,
அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. நம்மளும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். முழுக்க முழுக்க நம்ம காரணம் கிடையாது. அவங்க அப்படி என் பேரையே சொல்றாங்க. பட் அதுக்கு நான் முழு காரணம் நான் சொல்ல மாட்டேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடிஞ்சது. நம்ம பண்ணக்கூடிய ஒரு உதவி கூட நம்ம குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதம் பண்ண வைக்குதுன்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ அந்த உதவிய நம்ம சரியான முறையில குடுக்குறோமானா, இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்து நமக்கு மட்டும் தான் இருக்கட்டுமே நம்ம எடுத்து போய் வச்சுக்கிறோம். தான தர்மம் பண்றதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. யாருக்கா ஒருத்தர் குடுக்கணுன்ற எண்ணமே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இதெல்லாம் மாற மாற தான் நம்ம நாட்டுல இந்த அன்பு குறைஞ்சு போச்சு. இந்த அன்பு குறையும்போது நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸும் குறைஞ்சிட்டு தான் வருது. சோ அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா, குடுத்து பாருங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் தான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். அது எப்படி நடக்குன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு, நமக்கு அது மாதிரியான சூழ்நிலை அது வந்து ஒரு அரணா நமக்கு அமையும். அது அவங்க ஆத்மார்த்தமா நமக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம உறவினர்களா பண்ணக்கூடியதுன்னா, அந்த நேரத்துல ஒரு தேவை இருக்கு. இப்ப அருணகிரி சார் ரிலேஷன் யாரோ ஒருத்தர் வராங்க. ஒரு ரூ. 50,000 வேணும்னா, அந்த நேரத்துல அவரு குடுத்து உதவி பண்றாருன்னா, அப்ப அவங்க பண்ணக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குன்னா, "பரவால்லப்பா, நல்லா இருக்கணும்பா நீ" அப்படின்ட்டு போவாங்க. அது ஆத்மார்த்தமா இருக்குமான்னு சொன்னா, அது கொஞ்சம் கம்மி தான். சொல்ல முடியாது. ஆனா, முகமே தெரியாத ஒரு நபருக்கு நம்ம குடுத்து பண்ணக்கூடிய ஒரு உதவி யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இது மாரி அ வழியில போயிட்டே இருப்பேன். பாப்பேன். எனக்கு அவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு தோணும். நேரா போயிட்டு டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். ஓகேன்னுவாங்க. டீயும் ஒரு பன்னு வாங்கி குடுத்துட்டு போயிடுவேன். காச கேட்டா குடுக்க மாட்டேன். அத வாங்கி குடுக்கும்போதே சொல்லுவேன், நீங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும்மான்னு சொல்லுவாங்க. அவங்க யாரோ? ஆனா அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான பிளெஸ்ஸிங்ஸ். உறவினர்கள உதட்டளவு தான் பண்ணுவாங்க. உள்ளத்தளவு பண்ணக்கூடியவங்க யாருன்னா, நம்மள யாருன்னு தெரியாத ஒரு நபர் மட்டும் தான். சரிங்களா? சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ரமேஷ் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். மேடம் தெரியுதா? ஷேர் ஆகுதா? நீங்க அப்படியே நிக்குது சார் ஸ்க்ரீனு. ஒரு ஸோ நிமிஷம். ஸ்லைடு வந்து நானே சொல்லிர்றேன். ஒரு சூரத் ரயில்வே ஸ்டேஷனும், ஒரு ஏர்போர்ட்டும் 2 இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வரும். அது சார் வந்து தேடட்டும். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு அதுக்காக. இது ஏன் நான் போட்டிருக்கேன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும், இந்த ஏர்போர்ட்டுக்கும் என்ன இருக்கு விஷயம்? நீங்க அது மாரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஓகே சார். அந்த ரயில் இன்னும் கொஞ்சம் ஸோ பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூன் 6ஆம் தேதி ஒரு சம்பவம். இன்னைக்கும் அத நினைக்கும்போதே என் மனசு அந்த அளவுக்கு பதறுது. ஒரு வேலை நிமித்தமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயிட்டு, குஜராத்துக்கு போயிட்டு, ஸோ குஜராத்ல இருந்து மறுபடியும் அங்கருந்து ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரத்ல இருந்து தான் ஃப்ளைட் ஏறக்கூடிய சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமையுது. அதனால சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு 16 அல்லது 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள அவர் பயணம் பண்ணி அந்த ஃப்ளைட் போயிட்டு பிடிக்கணும். ஸோ என்ன பண்ணாருன்னா, ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி, அங்கருந்து ஒரு ஆட்டோ புடிச்சா போதுமானதா இருக்கு. அந்த 16 கிலோமீட்டர் போறதுக்கு. அப்ப அங்க வெளிய வராரு. வெளிய வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிக்க வராரு. ஒரு ஆட்டோக்காரர் வந்து நிக்கிறாரு. "அ எங்க போனாங்க சார்?" "இந்த மாரி நாங்க சூரத் ஏர்போர்ட்டுக்கு போனோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, ஓகே சார். போலாம் சார்" அப்படின்ட்டு ரூ. 500 கேட்கிறாரு. அப்ப அவங்க Googleல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 16 கிலோமீட்டர் தானே வருது. எதுக்கு சார் ரூ. 500 கேட்குறீங்க? பக்கம் தானே வருது. நீங்க எதுக்கு இவ்வளோ கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க சார். அவ்வளோதான் சார். சார் அப்படின்னா விட்டுருங்க சார். நான் வேற வண்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல வாங்க. நான் 300 ரூபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி உடனே அந்த வண்டியில ஏறி போகும்போது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போயிருப்பாங்க. ஒரு ஒரு 100 மீட்டர், 150 மீட்டர் அளவு தான் போயிருப்பாங்க. ஏறி உட்காந்த பின்னாடி மறுபடியும் அவர் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா, "இல்ல, இல்ல நீ எனக்கு ரூ. 500 குடுத்தா தான் இட்டுன்னு போவேன். இல்லாட்டா இங்கேயே விட்டுருவேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, "இது தேவையில்லாம பிரச்சனை வரும் போல இருக்கு சார். வேணாம் நீங்க இங்கேயே கட் பண்ணிக்கங்க. நான் வேற ஆட்டோ பார்த்து போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. "அப்படின்னா எனக்கு ரூ. 100 குடுங்க." அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் குடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. அது கொஞ்சம் வாக்குவாதாக வேணாம் பிரச்சனை தான்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 50 எடுத்துட்டு போங்க சொல்லி குடுத்துட்டு விட்டுட்டாங்க. பின்னாடியே ஒரு ஆட்டோ அப்படியே ஸ்லோல நம்ம சினிமால வரும்ல, அந்த ஆட்டோ நிக்கும்போது, இந்த ஆட்டோ பின்னாடி அப்படியே ஸ்லோ மோஷன்ல வர மாரி வந்திருக்கு. அதுல ஒரு லேடி, ஒரு 3 ஜென்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க உடனே கேட்டிருக்காங்க, "சார் எங்க சார் போணும் சொல்லுங்க சார்.
நான் உங்களை கூட்டு போய் வரேன், நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார் ஏறிக்கன்னு சொல்லி, இல்ல இல்ல இதுல அதிகமா இருக்காங்க, நாங்க வேற ஆட்டோ புடிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல சார் இவங்கெல்லாம் போற வழியில தான் இறங்கிடுவாங்க, நீங்க ஏறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேர் போனது, அவரும் அவருடைய நண்பரும். அப்ப அவர் நண்பர் என்ன பண்ணாருன்னா, ஆட்டோக்கார் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. இன்னொரு நபர் இருக்காரு இல்லையா? இந்த வாதம் பண்ணி ரூ. 50 குடுத்தாரு அவரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அ போயிட்டு இந்த ஏறுனோனே உட்காருவாங்கல்ல, அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப அங்க இருந்த ஜென்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, "சார் நாங்க முன்னாடி இறங்க போறோம் சார். நீங்க தள்ளி உட்காந்துக்க" சொன்ன உடனே, அவரு தள்ளி அந்தாண்ட பக்கத்துல போய் அவரு உட்கார்ந்துருக்காரு. அது பக்கத்துல ஒரு ஜென்ட்ஸ், அது பக்கத்துல ஒரு லேடீஸ் உட்கார்ந்துருக்காங்க. உட்காந்துட்டு இவங்க பயணம் பண்ணிட்டு போயிட்டே சொல்ல, எழுந்து உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா, அப்ப இவங்க பர்ஸ் அடிச்சுட்டுருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல ஆட்டோ போயிடுச்சு. இவன் திடீர்ன்ட்டு என்ன இது நமக்கு பாக்கெட் பின் பாக்கெட்ல வச்ச அந்த வெயிட்டா இருக்கக்கூடிய பர்ஸ காணுமே சொல்லிட்டு பாக்கெட் தொட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸ காணோம். உடனே முன்னாடி இருக்க அவன் நண்பர்கிட்ட, "என்னுடைய பர்ஸு காணோன்டா" அப்படின்னு சொன்னா, "நிறுத்த சொல்லு ஆட்டோவ. இங்க தான் நான் இங்க ஏறுற வரலும் இருந்துச்சு. இவங்கள தான் யாரோ எடுத்துருக்காங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு பர்ஸ் மட்டும் கீழ விழுந்திருக்கு அவன் காலடியில. உடனே அவன் பர்ஸ் எடுத்து பார்க்குறான், ஏடிஎம் கார்டு இல்ல. ஆதார் கார்டு ஒரு பாக்கெட் ஆதார் கார்டு வச்சிருப்பான், அது இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் 9,000 வச்சிருக்காங்கல்ல, வெறும் காலி பர்ஸ் மட்டும் விழுந்திருக்கு. அப்ப யார் எடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, யார் எடுத்தாங்க? "டேய் முன்னாடி இருக்க ஆட்டோக்கார நிறுத்த சொல்லுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் சொல்லும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆட்டோக்காரு பக்கத்துல உட்கார்ந்த அந்த இவன் நண்பன ஒரு அடி அடிச்சிருக்காரு. அவரு அங்கேயே விழுந்துட்டாரு மயக்கம் போட்டு. ரோட்லயே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள இந்த பையன் பின்னாடி உட்காரும்போது, அந்த பையன இவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சு ஃபோன புடுங்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் ஃபோன மட்டும் புடிங்கிக்கின்னு, அது வரலும் 2, 3 அடி வாங்கினோனே எனக்கு ஒரு மாரி இரக்கமாயிட்டுருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ள இவனுக்குள்ள ஏதோ ஒரு தெம்பு வந்த மாரி ஒரு ஃபீல் ஆயி என்ன பண்ணியிருக்கான், போட்டு எல்லாரையும் அடிச்சிருக்கான். அடிச்சதுல ஒருத்தருக்கு வந்து வாயிலருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த ஆட்டோ வந்து ரொம்ப ஸ்பீடா பறக்குது. இது சூரத் மாநகரத்துல நடந்த ஒரு சம்பவம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அடி தாங்க ஒருத்தரு இதானார்ல, இன்னொருத்தர புடிச்சுக்கிட்டே ஓடுற ஆட்டோலருந்து பிடிச்சு இழுத்துக்குன்னு இறங்கும்போது, அந்த காலருடைய இது மட்டும் பிச்சுக்குன்னு தனியா வந்துச்சு. ஆட்டோ ஸ்பீடா போயாச்சு. இந்த ஒரு சம்பவம் நடந்து, அங்க போயிட்டு புகார் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு புகார் பண்ண போறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா நீ உயிரோட வந்ததே பெரிய விஷயம். உங்க வீட்ல யார் பண்ண புண்ணியமோ, நீ உயிரோட வந்திருக்க. அது வரையிலும் சந்தோஷப்படு. இங்க இது மாரி விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க கேஸ் குடுத்து எதுவும் கோர்ட் கேஸ்லாம் நீங்க அலைஞ்சுட்டு இருக்க முடியாது. முதல்ல ஃப்ளைட் போய் புடிங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு ஆட்டோ எடுத்துன்னு சொல்லி அந்த நண்பர் விழுந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி லொகேஷன் அனுப்பிச்சு, மறுபடியும் அந்த பையன தூக்கி ஆட்டோல போட்டுக்கிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டைம் அவுட் ஆயிடுச்சு. உடனே டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஃப்ளைட் 1 ஹவர் லேட். உடனே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ப அ அருணகிரி சார் இருக்காரு. அது உண்மையா இல்லன்னு கேட்டா கூட தெரியும். இது வந்து நடந்தது ஜூன் 6ஆம் தேதி ஈவினிங் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்க 1 ஹவர் லேட்ன்னு அனௌன்ஸ் பண்ண அப்புறம் இவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க நேரா ஃப்ளைட் ஏறி உட்காந்து மறுநாள் காலையில ஈவினிங் தான் ஏறியிருக்காங்க. வந்து இறங்கி மறுநாள் காலையில தான் வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ வந்து வ அந்த அடி வாங்கினது அந்த முகம்லாம் வீங்கிருக்கு. வீட்ல வந்து சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பக்கம் அழுவுறதா, கஷ்டப்படுறதான்னு தெரியல. ஆனா, ஏதோ ஒரு நம்ம கடவுள் நம்ம கூட துணையா இருக்காரு. அப்பா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, "உங்க பாட்டி தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பாட்டியுடைய ஆசீர்வாதம் தான் நீ பத்திரமா வந்து சேர்ந்திருக்க." அப்படின்னு சொல்லும்போது, என் தம்பி சொன்னான், "கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நம்ப எந்த புண்ணியம் பண்ணமோ, யாருடைய ஆசீர்வாதமோ நான் வந்து பத்திரமா சேர்ந்தேன்." அப்படின்னு இது ஒரு உண்மை சம்பவம் தான். வேற யாரும் இல்ல. என் தம்பி தான் அதுல பாதிக்கப்பட்டான். என்னுடைய சொந்த சகோதரன் தான். ஸோ நான் சொன்னேன், "இத பத்தி ஒரு வீடியோ போட்டு நம்ம போடலாம்டா. ஒரு Facebookலாம் போடலாம். மத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும்னா." "இல்லம்மா வேணாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அத நான் போடாம விட்டேன். இருந்தாலும் அது மனதளவுல எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு இல்லையோ, இது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததன் காரணம் தான், ஏதோ ஒரு தைரியம் அவனுக்கு வந்தது. இல்லன்னா எத்தன பேர் இருக்காங்க ஆட்டோல. அந்த லேடி எழுந்து அடிக்குதாம், சொல்றான் அவன். அந்த லேடி எழுந்து அப்படியே அப்படியே ஒரு குண்டர் வந்து நம்ம மேல விழுந்தா எப்படி இருக்கும்? அது மாரி அடிக்குது அந்த பொம்பள. நான் லேடீஸ் ஆச்சேன்னு பார்த்தேன். அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றான். எவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த வார்த்தைகள். ஆனா இருந்தாலும் அவன் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்னு அவர் சொன்னாரு பாத்தியா அந்த போலீஸ்காரு. யார் செஞ்ச புண்ணியமோ நீங்க உயிரோட வந்தீங்க. அந்த புண்ணியம் என்பது தான் ஆசீர்வாதம்.
அது வரத்துக்கும் இது ஒரு காரணமா இருந்ததுன்றதை இந்த நேரத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். ஸோ நார்த் இந்தியன் சைடில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மணியெல்லாம் சேஃபாக வச்சுங்க. இது போல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தயவுசெய்து பின்னாடியே வர ஆட்டோலாம் ஏறாதீங்க. முடிஞ்ச வரலாம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காகவும் நான் சொன்னதா கூட நினைச்சுக்கங்க. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் அவன் சேஃபா வந்து நம்மகிட்ட சேர முடிஞ்சது. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மேடம் நெக்ஸ்ட் எது பண்ணணும்? வீடியோ சார், வீடியோ சார். அந்த டேபிள் உட்காந்து பேசிருக்கேன். ஓகே ஓகே. அது முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோவும் போட்டுருங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை பத்தி நான் சொல்லணும்னா, இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்த விளைவா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அதனால அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்களோ அதை நம்ம சொல்றதை விட அவங்க சொன்னா அது நல்லா இருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு உதவி அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்குற விஷயமாகட்டும், சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை லேர்ன் பண்ணிட்டு அவங்க டெவலப் ஆகும்போது அதுதான் சார். மேம் குட் மார்னிங் மேம். நீங்கள் எடுக்கிற அந்த மேஜிக் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வழிகாட்டுதலாக இருக்குதுங்க. எனக்கு என்னமே தெரியாது. மேஜிக் மார்னிங்கில் வந்து நிறைய பேச கற்றுக்கினேன், நிறைய சப்ளிமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நல்ல பிஸ்னஸ் வழி வந்து நல்ல முறையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. மேன்மேலும் நீங்கள் வளரணும். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைங்களும் மேன்மேலும் நல்லபடியாக வளர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 எந்த நோய் நொடி இல்லாத கடவுளோட ஆசீர்வாதம் அனுகிரகமும் எல்லாமும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வந்து சேரணுன்னு வாழ்றதில்லை, ஆனால் வணங்குகிறேன் மேம். தேங்க்யூ. ஸோ இது எதுக்கு இந்த வீடியோனா, அவங்க ஆக்சுவலி இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகி உங்ககிட்ட நேரடியாக தான் பேசணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வேற செஷன் அவங்க அட்டன் பண்ணணும்னால அவங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவை அனுப்ப சொல்லி உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் லிங்கை ஷேர் பண்ணுறேன் பாருங்க அப்புறமான்னு கூட சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட வீடியோ வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அதனால அவங்க டெவலப் ஆகணும், அவங்க மனசார நம்மளை வாழ்த்துவாங்க. ஏன்னா அது உள்ளுணர்வோடு வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமை மாறி இருக்குன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் சொன்னாங்களே லாஸ்ட் ஒரு வார்த்தை, அவங்க என்னோட வயசுல சின்னவங்க தான். வாழ்த்த வயதில்லை ஆனால் வணங்குகிறேன். அந்த வார்த்தைகள்லாம் எல்லார்கிட்டும் வராது. யாரோ ஒருவர் முகம் தெரியாத ஒரு நபர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க வந்து கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளை வந்து இன்னும் நிறைய நாளுக்கு வாழ வைக்கும். நம் குடும்பத்தையும் நல்ல நிலைமை கொண்டு போய் நிற்க வைக்க, நம்ம குழந்தைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். இப்போ நம்ம சிவகங்கை மேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ல நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், அவங்க வந்து கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த செவிலியர் எப்படி நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன வந்து சேரும்னா, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஃபுல்லுமே சிவகங்கை மேடத்துக்கு தான் வந்து சேரும். ஏன்னா அவங்க தான் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்கள அணுகணும், எப்படி அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட எப்படி நம்ம கைண்டா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் அவர்களை பிளஸ் பண்ணா கூட அந்த பிளெஸ்ஸிங் இவங்களை வந்து சேரும். ஸோ நம்ம அருணகிரி சார்லாம் இருக்காங்க. அவர் வந்து போகும்போதெல்லாம் நான் வந்து டெல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சார் இது மாதிரி போறேன்னு. ஆனால் அவரால் அந்த நேரத்தில் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு ஏதோ போயிருக்கேன், அம்மா வீட்டுக்கு ஏதோ போயிருக்கேன்னு நினைக்கிறேன். உடனே அவர் நண்பர் குமார் என்பவரை உடனே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வராங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்களை கோஆர்டினேட் பண்ணி ஏர்போர்ட் உள்ள போகிறதுக்குலாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அவர் சொல்லி அவர் ஏன் கேட்கணும்? ஏதோ ஒரு விஷயம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் கேட்குறாரு. ஸோ அதே மாதிரி அவருடைய அனுகிரகம் எங்களுக்கு இருக்கவே தான் அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே கூட கோஆர்டினேட் பண்ணி எங்களை கொண்டு போயிட்டு எங்கே எந்த இடத்துல எதுவுமே கிட்ட நிற்க வைக்கணும், நிற்க வச்சு நீங்கள் உள்ளே போகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணார். இந்த நேரத்தில் நான் அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த சாங் சார். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க.
குதித்தோடும் ஜீவநதியாக நீ வாழ்க நீ வாழ்க. தேங்க்யூ சார். லாஸ்ட் லைன் போட்டுருங்க. தேங்க்யூ போட்டுருங்க. ஸோ இது எதுக்காக இந்த பாடல் சொன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை அமையணும், நோய் நொடியெல்லாம் வளரணும், இப்படி சொல்றதுக்காக தான். இன்னைக்கு நோய் நொடியெல்லாம் இருந்தாவே பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ நம்ம கவுண்டிவேர் பிளெஸ்ஸிங்ஸ்ல பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான். இது மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே கிடைக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம மகள்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டா தான் நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் போய் சென்றடையும். அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு பேர பிள்ளை, எள்ளு பேர பிள்ளை, இப்படி நிறைய விஷயங்கள் கண்டினியூவா அந்த பாரம்பரிய விஷயங்கள் போகணும்னா நம்ம வந்து கரெக்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு 100 ஆண்டு காலம் நீங்க எல்லாரும் வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை அளித்த குமரேசன் சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு. தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப அருமையான ஒரு செஷன். எப்பவும் போல பல கலவைகள் கலந்து உங்களோட செஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. பாடல், ஒரு வீடியோ, ஒரு ப்ரெசன்டேஷன், அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பிளஸ்ஸிங்ஸ் உள்ள பல விஷயங்களை கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் உங்களை பிளஸ் பண்ணவங்க, உங்களுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ், உங்கள் தாத்தா உங்களுக்கு கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ், ஒரு ஏர்போர்ட்டு சூரத்தில் போகும்போது உங்கள் தம்பிக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங், இதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி நான் நிறைய ட்ராவல் பண்ணதுனால இந்த சிறு வயதுலேருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நான் நிறைய நடக்குது. ஈவன் சென்னையில் மந்தவெளியில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு பஸ் ஸ்டாப்பில் வச்சு என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசு, நான் சொல்கிறது 1984 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய உலகம் ஃபுல்லாக நடக்குது. நம்ம ஒரு ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ எங்கள் மகன்லாம் வந்து எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா சுற்றிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் நான் இது ஒரு அவேர்னஸாகவும் நான் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் உங்களை வாழ்த்தின அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வீடியோஸு. ஸோ ஒரு சமுதாய நலனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அதனால உங்களுக்கு தொடர்ந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு நட்பு சார்பாக வேண்டிக்கிறேன். அது கடைசியாக அந்த போட்ட சினிமா சாங் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் மனப்பூர்வமாக வாழ்த்துற பாடல்கள்லாம் இன்றைக்கும் கேட்டால் நமக்கு பெரிய எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த பாட்டை கேட்டால் கூட ரொம்ப நமக்கு எனர்ஜி ஃபுல்லாக மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம திரைப்படத்துலேயும் நமக்கு இருக்குது. அந்த காலத்தோட பாடல்களே இது மாதிரி தான் இருக்கும். மக்களுக்கு வழிகாட்டுற மாதிரி அதோட ஆடியோ மட்டும் கேட்டாலே நமக்கு போதும். சினிமா பார்க்கணுன்னு இல்லை. அந்த மாதிரி பல வானொலியிலேயே பல பேர் கேட்டு வாழ்க்கையை மாற்றின பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அருமையான ஒரு கலவையான ஒரு செஷன். கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்லாம் மிக அழகான ப்ரெசன்டேஷன் உங்களுக்குரிய பாணியில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி மேடம். தேங்க்யூ. இன்று உலகம் முழுவதும் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். நம்ம தளத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். இது ஃபீட்பேக்கான நேரம். யாராவது கை உயர்த்தினீங்கன்னா கூப்பிடுறோம், இல்லை நீங்களே அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். லாவண்யா மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுமதி மேம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எப்பவுமே டிஃப்ரெண்டான வீடியோஸ், ஆடியோ, ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன்லாம் வேற வேற மாதிரி கொண்டு வருவீங்க. புதுசா இருக்கும். ப்ளஸ் அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயமும், அவங்க கொடுத்த பிளெஸிங்ஸ், அந்த 2 லேடிஸ் அவங்க ஒருத்தவங்க வந்து காலத்துல செய்த உதவி அப்படிங்கிறதெல்லாம், அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிளெஸிங் இருந்தனாலதான் அந்த சின்ன உதவி கரெக்டான டைம்ல போய் அவங்களுக்கு கிடைச்சது. அதுல கிடைச்ச மன நிறைவுல நமக்கு கொடுக்குற பிளெஸிங் வந்து ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ அதுதான், அந்த மாதிரி ஒவ்வொரு பிளெஸிங்ஸுமே வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கு அப்படிங்கிறது. பிளஸ் அந்த ஒரு இன்சிடென்ட், ரொம்ப கஷ்டமான இன்சிடென்ட், ஒரு அவேர்னஸாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது அந்த மாதிரியான தருணங்கள்ல தான் உண்மையிலே நம்ம அந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்றதற்கான தருணம் வந்து அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். தேங்க்யூ. நிறைவா இன்னைக்கு இந்த கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இந்த டாபிக்ல நிறைய கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சுமதி மேம். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.
தேங்க்யூ லாவணி மேம். சார் கவிதா மேடத்துக்கு வந்து ஏதோ ஆடியோ இதாகலன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பாருங்க சார். ஒருவேளை அவங்களுக்கு அதை அன்மியூட் பண்ண தெரியலையான்னு தெரியல. இருக்கலாம் மேடம். அவங்க ஒரு மெசேஜ் முன்னாடியே வந்தது. பட் அவங்க ஒரு தடவை செஷன் விட்டு வெளில போயிட்டு திருப்பி வாங்க மேடம். திருப்பி வாங்க. ராமன் சார் நீங்க பேசலாம். இன்னைக்கு ஆக்சுவலி கவுண்டர் பிளஸிங்ஸ் கூட லாஸ்ட் டே ஒரு நல்ல ஒரு இனிமையா நிறைவான ஒரு உரையா இருந்ததுன்னு நம்ம சொல்லிக்கணும். ராமன் சார் நீங்க பேச. இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே மாதத்தின் கடைசி நாள் சுமதி மேடம் பேசுவது என்றால் மிக சிறப்பு. இன்று அவர்கள் பேசியதை அனைத்தையும் உண்மையான நிகழ்ச்சிகள். ஒவ்வொன்றும் கதையை சொல்வதை விட நிகழ்ச்சியை, நம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை நாம் சொல்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும். அதை கேட்பவர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். தாத்தாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகின்றேன். இந்த 100 ஆண்டு காலம் வாழ்க. நற்புறையில் ஆக்டர்கள் சேர்ந்து இவர்களை வாழ்த்துவது போல இவர்களை வாழ்த்துகின்றார்களா, நற்புறையில் வாழ்த்துகின்றார்களா என்பது பெருமைக்குரிய விஷயம். சிறப்பான ஒரு செஷன். உண்மையான நிகழ்ச்சிகளை வைத்து இந்த தொகுத்து வழங்கிய சுமதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி ராமன் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அவங்க வாழ்த்துறது இந்த பாடல்கள் மூலமாக நம்ம எல்லாரையும் பிரபஞ்சம் முழுவதும் அனைவரையும் தான் சுமதி மேடம் எப்பவுமே வாழ்த்துவாங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சதே அவர் தான், அவங்க தான். தேங்க்யூ மேடம். லோகநாத் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய நட்புறை காலை வணக்கம். சுமதி மேடம் எப்பவுமே ரொம்ப யதார்த்தம் பேசுவாங்க. ரொம்ப அழகான கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நிறைய சொன்னாங்க, அனுபவங்களை பற்றி சொன்னாங்க. அவங்களுடைய தாத்தாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அதுதான் முக்கியமானது. நம்முடைய முன்னோர்களை பற்றி நினைக்கிறேன் எப்பவுமே. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான பேச்சு தான். உண்மையிலே ஆசீர்வாதமான பேச்சு. நல்ல தாத்தா கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து வேலூர் மாவட்டத்தினால அவங்க எப்பவுமே அந்த வெளிப்படைத்தன்மை எதையுமே ஒரு ஃப்ரீயா பேசுறாங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் வேலூர் மாவட்டத்தினால அவங்க கூட எனக்கு ஒரு அவங்களுடைய கிளாஸ் கேட்கறதுலே ஒரு தனி இன்பம். அப்புறம் ஒரு சின்ன பாடல். தட்டுங்கள் தீரக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இன்னப்பட்டு எழுபவர்க்கு கொள்ளை கேட்டு எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவர். ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவர். அல்லகளை தன் துன்பங்களை நீக்குகின்றவர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தேங்க்யூ. சுமதி மேடத்துக்கு கோடான கோடி நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. குமரேசன் சாருக்கு தான் முக்கியமா சொல்லணும், ரமேஷ் சாருக்கு சொல்லணும், அனைவருக்கும் தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி தாமன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த இரவண்ட கையேந்திர பாட்டு. ரொம்ப எனக்கு சிறு வயதுல இருந்து ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாடலை இன்னைக்கு பாடி உங்க ஃபீட்பேக் நிறைய பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம ராம்நாத் சார் நீங்க பேசுறாங்க. ஓகே, அனைவருக்கும் நற்புரை வணக்கங்கள். வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் சாருக்கும், இன்று மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுத்த சுமதி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஒரு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் தலைப்புல இந்த 31 நாள் நடந்த ப்ரோக்ராம் வந்து 31வது நாளா கடைசி நாளா ப்ரோக்ராம் பண்ணது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி நாள்ல வந்து
அந்த ஒரு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு போவதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை சுமதி மேடம் அருமையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை, தன்னுடைய தாத்தா வந்து எப்படி இந்த பிளெஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாருங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, சுரேஷ் அவருடைய இந்த சூரத் ஏர்போர்ட்ல தன்னுடைய தம்பிக்கு நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லி, அப்புறம் ஆண்டர்பிரனர் என்ற ஒரு ட்ரெயினர் என்ற முறையில் வந்து பிறருக்கு கொடுத்த அவங்க பிளெஸிங்ஸ் வந்து எப்படி பிரபஞ்சத்தில் வெவ்வேறு ரூபங்களை தனக்கு திரும்ப வருது அப்படிங்கிறதையும் மிக அழகாக சொன்னாங்க. நம்ம வந்து பல இடங்கள்ல பல ரூபங்கள்ல பிறருக்கு கொடுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பல ரூபங்கள்ல பல இடங்கள்ல நமக்கு வெவ்வேறு ரூபத்துக்கு திரும்பவும் வருது அப்படிங்கிறத ஒரு அருமையான நிகழ்ச்சிகள் மூலமா நமக்கு இணைச்சு நல்ல உதாரணம் கூட சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 100 ஆண்டு காலம் வாழ்க அந்த பாட்டு வந்து நிச்சயமாவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதையும் சொல்லி அழகா ஒரு நிறைவா முடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மிக அருமையான நிகழ்ச்சி. மொத்தத்துல இந்த கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்பதுக்கு ஒரு நிறைவாக ஒரு நிறைவான நாளாக நம்ம மனதில் பதியக்கூடிய கருத்துக்களை, நமக்கு என்றும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொன்ன சுமதி மேடம் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ சுமதி மேடம். தேங்க்யூ ரமணன் சார். ஆக்சுவலி நம்ம கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ல இன்னைக்கு நம்ம 31 நாளுமே வந்து மிகப்பெரிய செய்திகள்லாம் வந்திருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு நாளும் ரிப்பீட் ஆகாத செய்திகள் வந்திருக்கு. அப்ப பிளெஸிங்ஸ் என்பது அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கே நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். ஸ்ரீராம் சார் பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த இந்த பிளெஸிங்கிறது நம்ம விடுற மூச்சு காத்தே பிளெஸிங் தான். ஏன்னு கேட்டா நம்ம உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நம்ம நன்றியா இருக்கணுங்கிறது தான் கவுண்ட் யுவர் பிளெஸிங் என்னோட பார்வையில. இரண்டாவது, நிறைய இந்த என்ற பிளெஸிங்ல பாத்தீங்கன்னா என் லைஃப் ஃபுல்லா எனக்கு தாத்தா பாட்டி குடும்ப உறவுகள் இருந்தாலும் மற்றவர்களாலதான் நான் என் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேங்க. அதுல 2 விஷயம் மட்டும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பிகாம் வந்து பூண்டி புஷ்பம் காலேஜ் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்குங்க. அதுல வந்து துளசி ஐயா வாண்டையார்னு காங்கிரஸ்ல எம்பியாலாம் இருந்தார். நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கும் போது அவர் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு. அந்த இளம் வயசுங்கிறதுனால அவருக்கு கேன்வாசிங்காக கலந்துக்கிறோம். அவர் வந்து வெரி மெட்டிகுலஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். அதனால அவர் வந்து யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது மெயினா 3வது வருஷம் படிக்கிறவங்க அப்படின்னாரு. ஒரு 4-5 பேர் இருந்தோம். அதுல அவர் வீட்டுல தங்கி படிச்சேன்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது உன்னோட வாழ்க்கைடா, நான் எம்பி எலெக்ஷன்ல தோக்குறேன் ஜெயிக்கிறேன், அது அரசியல் தான். பட் இது உன்னோட லைஃப். நீ ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன்னா அதை திரும்ப எழுதி வருஷம் ஃபுல்லா உனக்கு வேஸ்ட் ஆகும். அதனால 3வது வருஷம் படிக்கிறவங்க இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை நாள் கலந்துக்கிட்டோமோ அத்தனை நாளைக்கு பைசாவும் கொடுத்தாரு. அவர் போட்ட சாப்பாடு அவருக்கு கொடுத்த இடத்துல இருக்கும். இப்படியும் இந்த காலத்துல அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அப்படிங்கறதா என்னோட பதிவு. இது நான் அந்த பிகாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வரேங்க. ஒரு வீட்டுலதான் தங்கி படிக்கிறேன். அப்ப படிப்புக்காக ஒரு ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன்ங்கிற இடத்துல புக் பேங்க் ப்ராஜெக்ட்ல எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ட்ரிப்ளிகேட்ல நடந்ததுங்க, கலைவாணர் அரங்கத்துல. புக் வாங்க போற நேரத்துல நமக்கு புதுசுங்கிறதுனால வாங்க போற இடத்துல 500 ரூபாய் கொடுக்கணும் நீங்க காஷ் அண்ட் டெபாசிட்ங்கிறாங்க. அதாவது செக் கிடைச்சது வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நடந்து வரும்போது ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கிறேன், இது போல நான் படிப்புக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு 500 ரூபாய் இருந்தாதான் கொடுக்க முடியுங்கிறாங்க. அதனால இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. போலீஸ்காரத்தை கேட்கிறேன், நீங்க ஏன் தம்பி கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போய் இப்ப ஐயாக்கு சொல்லுங்கிறாங்க. சொன்ன போது அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒரு ஓச்சர் போட்டு எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க, போய் அடுத்த செகண்ட் வாங்கினேன். அதாவது நமக்கு எங்கே இருந்து நமக்கு உதவி கிடைக்கும்ங்கிறது, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் இருக்குங்க. டைம் வரும்போது ஷேர் பண்றேன். இன்னைக்கு இது 2ம் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சாங்க. நன்றி நன்றி நன்றி.
தேங்க்யூ ஸ்ரீராம் சார். நீங்களும் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணீங்க. எத்தனையோ நல்லது பண்ற எல்லா துறையினரும் இருக்கதான் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல பேர் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். காயத்ரி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அருமையா இருந்தது மேம். நல்லா உருக்கமா நெகிழ்வா எப்பயும் மகிழ்வான தகவல்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொந்த வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு இறுதியாகவும் நிறைவாகவும் 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்ற பாடலையும் ஒளிபரப்புனீங்க. எனக்கும் உடம்பு சரியில்லாத சூழல்ல தான் நானும் எழுந்து ஒடியாந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. நானும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு என்னோட ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லணும். கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறப்ப கல்லூரி பஸ்ஸுக்காக பேருந்துக்காக நான் காத்திருந்த தருணத்துல வேண்டாம், இந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ல போவோம் அப்படின்னு ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் சொன்னதுனால அந்த பஸ் போன பஸ்ல வந்து 2 பேர் மட்டும்தான் பிழைத்தாங்க. மற்றது அனைவருக்கும் படுகாயம். வந்து இன்று உயிரோட இருக்கிறதுக்கு இது மாதிரி உள்ளார்ந்த ஆற்றலுடைய பல பேரு காரணம்ன்ற போது இறைவன் அதுக்கு முதல் காரணம்னு ஸ்ரீராமையா சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அப்ப நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி தியானம் பண்ணணும், நம்ம அதுக்குரிய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும், நம்மளுடைய பூர்வ பந்தங்களை எல்லாம் நினைக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். நீ நல்லா நினைக்கிறேன்னா தான் உன்னோட சந்ததிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வளர்த்ததுதான். இப்ப சிறப்பா சொன்னீங்க. அதுலயும் விழிப்புணர்வையும் எங்களுக்கு தந்தீங்க. மென்மேலும் வளர வேண்டும். நிஜமா அந்த 31வது நாள் வந்து ரொம்ப சிறப்பா தான் முடிச்சிருக்கோம். கவுண்டர் பிளஸிங்ஸ்ல நீங்களும் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்ற அந்த பாடலை அப்படியே மாற்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மென்மேலும் வளர்க. வாழ்த்துக்கள். நன்றி மேடம். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் 31 நாள் 31 ட்ரெயினர் வர மாதிரி எங்க நண்பர் வந்து வேற வேற பேர்ல வருவாங்க. காயத்ரி பேர்ல வருவாங்க, நித்யதேவி பேர்ல வருவாங்க, அம்பி ஸ்டின்ஸ் பேர்ல வருவாங்க. எப்படி வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது எங்க நண்பர். ஆனா அருமையா ஃபீட்பேக் கொடுப்பாங்க எதுல வந்தாலும். தேங்க்யூ மேடம். லட்சுமணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மேடத்தோட ஸ்பீச் கேட்டேன், அருமையா இருந்தது சார். அது மேடத்துக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குஜராத்தை கடைசி சொன்னாங்க ஆக்சுவலாக பிரதருக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நான் குஜராத்தை வந்து நான் 2005 வந்து 2002 நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணும்போது குஜராத்தில் வந்து நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாது எனக்கு, ஒன்லி இங்கிலீஷ் தமிழ் தான் எனக்கு தெரியும். குஜராத் புது ஊர். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் எனக்கு வந்து டோட்டலாக ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து என்னை வந்து டோட்டலாக கைட் பண்ணது, ஃபுல்லாக ஹிந்தி கற்றுக் கொடுத்தது. நான் வந்து 2007 வந்து முதல்ல ஆர்டர் எடுக்கிறேன், 1 கோடி ரூபா ஆர்டர் ஆக்சுவலாக குஜராத் எடுக்கிறேன் நான். அது வந்து எனக்கு பெரிய பிளஸிங்ஸ் எனக்கு. ஆட்டோ டிரைவர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மேடத்துக்கு இருந்தது, அது தவிர்க்கப்பட வேண்டியது ஆக்சுவலாக. ஆனால் அதே ஆட்டோ டிரைவர் எனக்கு ஒரு பிளஸிங்ஸ் என்னன்னா, அந்த ஆட்டோ டிரைவர் மூலியமாக தான் எனக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணேன். ஃபுல்லாக கிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் ட்ராவல் பண்ணேன் ஆட்டோவில் மட்டுமே. இன்டீரியர் குஜராத் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஆட்டோ டிரைவர் மூலியமாக தான் எனக்கு ஆர்டர் கிடச்சிது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ என்னோட பிளஸிங்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப அருமை சார், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமணன் சார். ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் எல்லா குணம் உள்ள பர்சன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நல்லது செய்கிறவங்க இருக்காங்க. நமக்கு எந்த மேட்ச் ஆகுதோ, நம்ம என்ன பிளஸிங்ஸில் இருக்கிறோமோ அது மாதிரி மேட்ச் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. லட்சுமணன் சார், மீண்டும் வேறொரு லட்சுமணன் சார், நம்ம சீனியர் லட்சுமணன் சார், அவருடைய ஃபீட்பேக்கை கேட்கறதுக்கு அவளோட இருக்கும். மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த நெகிழ்ச்சி அடைகின்றேன். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்ற இந்த தலைப்பிலான இந்த நிகழ்வில் இந்த மாதத்தில் இறுதி நாளில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். மிக குறைந்த அளவிலான உறுப்பினர்களே இங்கே குழுமியிருந்தாலும் கூட அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்டாக இருக்கக்கூடியவர்களின் கூட்டமாக இது அமைந்திருக்கின்றது. நல்ல ஃபீட்பேக்கள். நிகழ்ச்சியை முழுவதுமாக அட்டன் செய்யாமல் ஒன்லி ஃபீட்பேக்கை கேட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நானும் மேடமும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கோம் ஒரு தளம். அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு அங்கிருந்து தடால் என்று இங்கு வந்து இணைந்திருக்கின்றேன். வந்தவுடன் மிக அருமையாக ஃபீட்பேக்லாம் போய் கொண்டிருக்கிறது.
அந்த ஃபீட்பேக்கை கேட்டு இந்த நிகழ்ச்சியின் தரத்தை உறுதி செய்து அதை வைத்து உங்களுக்கு இங்கே ஃபீட்பேக் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நல்ல விதமான ஃபீட்பேக்கில் நிகழ்ச்சியை மிக தெளிவாக எடுத்துக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள், வணக்கங்கள், பாராட்டுகள். நான் உள்ள வந்தபோது ஸ்ரீராம் சார் சொல்லிட்டு இருந்தாரு. நான் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் படித்த அனுபவத்தையும் பிகாம் அங்கு துளசி ஐயா வாண்டியார் அவருடன் நிகழ்ந்த சம்பவத்தையும் எடுத்து கூறினார். எனக்கு என்னுடைய பக்கத்து ரூம்மேட்டும் என்னுடைய மேன்ஷனில் தங்கியிருந்த அதே திருவல்லிக்கண்ணில் என்னுடன் மேன்ஷனில் தங்கியிருந்த ராம்ஜி என்கிற ராமசாமி நினைவு கூறுவதாக இருந்தது. அவரும் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் தான் பிகாம் மற்றும் எம்காம் படித்துவிட்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சென்னையில் வந்து தங்கி என்னுடன் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் எனக்கும் சுமதி மேடத்துக்கும் செய்த உதவிகள் மகத்தானது. இன்று அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய இளம் வயதிலே அவர் மறைந்து விட்டாலும் கூட அவர் பூண்டி புஷ்பம் கல்லூரியின் மாணவர் என்ற முறையில் அவரையும் சேர்த்து நினைவு கூற வைத்த ஸ்ரீராம் சாருக்கு நன்றி. அவர் சொன்ன ஒரு விஷயமே கவுண்ட் ஒரு பிளஸிங்க்கு மிக சிறந்த உதாரணம். உண்மையில் தெரியாத போலீஸ்காரர்கள் எப்போதுமே அடுத்தவர் பாக்கெட்டில் இருந்தே பணத்தை லபட்டிய பழக்கப்பட்டவர்கள் என்பதை நான் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் போலீஸ்காரர்கள் இவருக்கு உதவி செய்திருக்கார் என்று கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் மிக மிக அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இது கூட ஒரு கவுண்டர் பிளஸிங்க்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றே சொல்ல வேண்டும். எங்கிருந்து எப்பொழுது யாருக்கு எப்பொழுது அதிசயங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றே முடியாத ஒரு தருணத்தில் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற தருணத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லட்சுமணாராயண் சார் ஒருத்தர் என் பேர்ல பயணிக்கிறார். புதிதாக நமது தளத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய சொன்னது குஜராத்தில் கோடி அனைவருக்கும் பல பேர் தெருக்கோடியை பார்த்திருப்பார்கள். ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு ஆர்டரை வணிகத்தில் பெற்றிருக்கார் என்று கேட்கும்போது அவர் என்ன வணிகம் என்று அவர் சொல்லவில்லை, அது வேறு விஷயம். மொழி தெரியாத ஊரில் ஒரு ஆட்டோக்காரின் உதவியுடன் அவர் பெற்ற அதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியம் உச்சத்தில் போனது. மொழி தெரியாத ஊரில் கூட கோடிக்கணக்கான வணிகத்திற்கு ஒருவரால் உதவி செய்ய முடியுமா, அதுவும் ஒரு சாமானிய ஆட்டோக்காரரால் செய்ய முடியுமா என்பதை கேட்கும்போது எனக்கு உள்ளபடிக்கே ஆச்சரியம்தான். ஆக பாருங்கள், இந்த உலகம் எப்பொழுதுமே நான் சொன்னது போல அதிசயங்களால் நிரம்பியது, ஆச்சரியங்களால் நிரம்பியது, அது போல ஆசீர்வாதங்களால் நிரம்பியதும் கூட. காலையில் தூங்கி எழுந்திருந்து விழித்து நம்ம இறைவா என்று நன்றி சொல்வதே பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான். அதுவே கவுண்ட் யுவர் பிளஸிங்க்கு சிறந்த ஒரு உதாரணம். தினம் தினம் எழுந்து கண் விழித்து பார்த்து இந்த உலகத்தை ரசிப்பது. அந்த வகையில் சிறந்தது ஒரு கவுண்ட் யுவர் பிளஸிங் நிகழ்வில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நமது நண்பர் தோழியர் சுமதி அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்பு கிடைத்தால் யாரேனும் அந்த ரெக்கார்டிங்கை கொடுத்த உதவினால் பார்த்து மகிழ்வேன். அவர் பணி இன்னும் சிறக்கவும் அவருக்கு வாழ்த்து கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமணன் சார். ஃபீட்பேக்கில் இருந்து ஒரு ஃபீட்பேக் இது நம்ம நற்பலை தளத்தில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அந்த ஃபீட்பேக்கே ஒரு செஷன் மாதிரி நம்ம மக்கள் பெரிய பெரிய ஆளுமைகள் நீங்கள் வழி நடத்திய நற்பலைங்கிறதுனால இதில் அந்த மாதிரி ஆளுமைகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக ஃபீட்பேக்கே போகும் நமக்கு, நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. அதுவும் உங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். நன்றி. இன்னொரு லட்சுமணாராயண் சார் நம்மள்கிட்ட பயணிக்கிறார். அவர் யாருன்னா ஹீலர் வெங்கட்ராமனோட தம்பி அவர்கள். அவரையும் தளத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சிவகணி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். மேம், செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாரும் தன்னால் பேசுனதை விட இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு விதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விதை எப்படி விதைச்சோன்னா விருட்சமாக மாறுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே அந்த உண்மையான சம்பவங்களை எடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சார் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அது நமக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், முன்னோர்களை பற்றி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு. இதெல்லாமே இன்னைக்கு புதுமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம்.
வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கான கவிதை. எண்ணிக்கொள்ள எண்ணற்ற ஆசிர்வாதங்கள். எண்ணிக்கொள்ள எண்ணற்ற ஆசிர்வாதங்கள் திண்ணமாய் நமக்குள் திருப்பமாய் மாறிடும். திண்ணமாய் நமக்குள் திருப்பமாய் மாறிடும். வண்ணமாய் வாழ்வுமே வணங்கிட வைக்க. வண்ணமாய் வாழ்வுமே வணங்கிட வைக்க. மண்ணிலே செய்வோம் மனநிறைவாய் செயல்களையே. மண்ணிலே செய்வோம் மனநிறைவாய் செயல்களையே. கண்ணிலே காண்பதை கருத்தாய் சொல்லிட. கண்ணிலே காண்பதை கருத்தாய் சொல்லிட. விண்ணளவு ஆசிர்வாதம் வியப்பாய் வருமே. விண்ணளவு ஆசிர்வாதம் வியப்பாய் வருமே. எதிர்பாரா இழப்புகள் ஏற்றமாய் எந்நாளும். எதிர்பாரா இழப்புகள் ஏற்றமாய் எந்நாளும். உதிர்த்து வைத்த உயிர்ப்பான ஆசிர்வாதங்கள். உதிர்த்து வைத்த உயிர்ப்பான ஆசிர்வாதங்கள். எதிர்பாரா உதவிகளால் எடுத்தியம்பும் வார்த்தைகளும். எதிர்பாரா உதவிகளால் எடுத்தியம்பும் வார்த்தைகளும். மதிப்போடே ஏற்றிடவே மனப்பூர்வ நிகழ்வுகளாய். மதிப்போடே ஏற்றிடவே மனப்பூர்வ நிகழ்வுகளாய். முன்னோரின் நினைவுகளை முத்தாய்ப்பாய் எண்ணிடவே. முன்னோரின் நினைவுகளை முத்தாய்ப்பாய் எண்ணிடவே. இந்நாளில் இயற்கையாய் இயல்பாய் வாழ்த்துக்களும். இந்நாளில் இயற்கையாய் இயல்பாய் வாழ்த்துக்களும். முகம் தெரியா உணர்வுகளால் முழுமதியாய் வாழ்க்கையுமே. முகம் தெரியா உணர்வுகளால் முழுமதியாய் வாழ்க்கையுமே. அகம் மலர்ந்த அழகாய் அதிசயமாய் ஆசிர்வாதம். அகம் மலர்ந்த அழகாய் அதிசயமாய் ஆசிர்வாதம். நூறாண்டு வாழ்ந்திடவே நுணுக்கமாய் செய்திகளை. நூறாண்டு வாழ்ந்திடவே நுணுக்கமாய் செய்திகளை. தூரான மலைத்துளியாய் துளிர்த்ததே இந்நாளும். தூரான மலைத்துளியாய் துளிர்த்ததே இந்நாளும். வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி ரமேஷ். நன்றி மேடம். ஆக்சுவலி செஷன் கேட்டு அதில் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அந்த செஷனை கேட்டு அதில் ஃபீட்பேக் எடுத்து அதில் ஒரு கவிதை எழுதி அதுக்கு வார்த்தைகள் தேடி மிகப்பெரிய விஷயம்தான். உண்மையிலே கவிதை எழுதி அவர்கள் அருமையான ஒரு கவிதை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அவங்களோட கவிதையோடையும் நம்ம சுமதி மேடத்தோட ஒரு நல்ல ஸ்பீச்சோடையும் முடிவடையுது இந்த மாதம். நன்றி சார். சொல்லுங்க சார். கவிதை எனக்கு வரமளிக்கவில்லை. கவிதை எனக்கான கவிதை அவர்கள் வாசிக்கவில்லை. நான் முந்தா நாள் நிகழ்ச்சி வழங்கினேன். கவிதை அன்று வரம் தரவில்லை. இன்று பரவாயில்லை. அழகாக எஸ்கேப் ஆனார்கள் என்று. இன்று பரவாயில்லை. நமக்கு சுமதி மேடத்திற்கு வழங்கி மகிழ்ச்சி தந்திருக்கிறார். தங்கை சிவகணியை பாராட்டுகின்றேன். நன்றி. ஸ்ரீராம் சார் புதுசா வர்றார், பயணிக்கிறார். அவர் யாருன்னு அறிமுகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் ரமேஷ் சார். ஏன்னா எனக்கு சில நினைவுகளை அட்மிட் பண்ணி அறிமுகப்படுத்துங்க சார். அதுதான் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நான் ஹீலர் சார் தான் என்ன இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தினது. ஈவன் இவ்வளோ நேரம் கடந்தும் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த தளத்துல மட்டும்தான் கிடைக்குங்கிறது மட்டும் இதுவே பெரிய பிளெஸிங். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பிறந்தது களஞ்சேரி, தஞ்சாவூர் மாவட்டம்ங்க. படிச்சது வெவ்வேறு ஊர்ல, வடலூர் அண்ட் பூண்டி புஷ்பம் காலேஜ் அண்ட் சென்னை. அதுக்கப்புறம் ஒரு 22 வருஷம் கல்ஃப்ல இருந்தாங்க, துபாய், பஹ்ரைன் அப்படிலாம். இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு திரும்பவும் ஏன் திரும்ப சொல்றேன், ஒரு வழிகாட்டிங்கிறது லைஃப்ல இருந்துச்சுன்னாக்க இந்த ஜேர்னி வில் பி எஃபர்ட்லெஸ் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. நான் பிகாம் படிச்சேன், மனிதவளத்துறை ஹெச்ஆர்ல ஆபரேஷன் சைட்ல இருந்தேங்க. இதுதான் ஒரு சின்ன அறிமுகம். டைம் கிடைக்கும் போது எனக்கும் வாய்ப்பு வரும்போது நிச்சயம் நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குங்க. இந்த தளத்துல பகிர்ந்துக்கிறதுக்கும் ஆவலுடன் இருக்கின்றேன். தேங்க்யூ. இப்ப சென்னையில இருக்கேன், கிராமம். சார் உங்களுடைய நம்பரை சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். லட்சுமி நாராயணன் சார் உங்க நம்பரையும் சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி ஸ்ரீராம் சார். லட்சுமணன் சார் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்து கொடுத்தீங்க. ஸ்ரீராம் சார், நானுமே தஞ்சாவூர் தான் என்னோட ஊர். அன்பில் பையாமையா அவங்க மகேஷ் அந்த ஊர் பக்கத்தில் அரியூருங்கிறது தான் எங்கள் அப்பாவோட ஊர். அதில் அப்படியே கொள்ளடக்கரை தாண்டினா அந்த பக்கம் வரகூர் தான் எங்கள் அம்மாவோட ஊர்.
ஸோ தண்டாங்குறை எங்கள் அம்மாவுடைய அம்மா ஊர். ஸோ நம்மளுமே அந்த தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, மேடம் சுமதி மேடம் உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். சிவகனி மேடமோட கவிதை எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சில நேரத்தில் அவங்களோட பிளெஸிங் எனக்குமே விட்டு போயிருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து கொடுப்பாங்க. நன்றி மேடம். சுமதி மேடம் நீங்கள் ஏற்புரை எடுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18, 19 மெம்பர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு, அதில சில பேர் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அருணகிரி சார்லாம் பார்த்தீங்கன்னா, சேட் பாக்ஸில போட்டு போயிட்டுருக்காங்க. மெசேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தேன். ஸோ கவிதா மேம் அன்மியூட் பண்ணி பேச முடியலன்ட்டு 2 பேரும் உள்ள வந்து போனாங்க. ஸோ இருந்தாலும் கூட, அ ஏதோ சொல்ல வராங்க. அதுக்கு அந்த பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அது கிடைக்கல. இருந்தாலும் அவங்க மனசார என்ன நெனைச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையோட அந்த பிளெஸிங்ஸ் மொத்தம் என்ன வந்து சேருன்னு தான் நம்புறேன். ஏவிஆர் சார்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீட்பேக் குடுத்ததே பெரிய சந்தோஷமா நான் கருதுறேன். அவரெல்லாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்கிறதே. இன்னைக்கு ஃபீட்பேக் வழங்கிய அனைத்து நற்புலரி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா, இன்னைக்கு புதுசா வந்திருக்க லக்ஷ்மணன் சார், ஸ்ரீராம் சார்லாம் நான் வந்து தொடர்ந்து பயணிக்கும்போது, இந்த கோஆர்டினேட்டரா இருக்கும்போதெல்லாம் வராத நபர்கள். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் குடுக்குற அளவுக்கு ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு டச்சிங் நம்மளுடைய ஸ்பீச் இருந்திருக்குன்னா, அதுவே பெரிய எனக்கு ஒரு பிளெஸிங்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாம ரமேஷ் சார், அ "விட்டு சென்ற பாதையை தொட்டு தொடங்கும்" ரமேஷ் சார் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு டைம் அப்போ இது மாரி லிங்க் வரலைங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, "சார் நீங்க பண்ணுங்க சார்" அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கோஆர்டினேட்டர் குரூப்லயும் நான் சேர்த்து விட்டுட்டேன். ஸோ என்ன சொல்லுவாரோன்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் அப்புறம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ரமேஷ் சார கோஆர்டினேட்டர் குரூப்ல சேர்த்துருக்கேன் சார். அவரு கோஆர்டினேட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ இருந்தாலும் நம்ப இல்லனாலும் அந்த இடம் வந்து செயல்படுறதுக்கு காரணம் அது ஒரு பிளெஸிங்ஸ் தான். அவரு எதேர்ச்சையா வந்தாரு ஒரு நண்பர் மூலியமா. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு பயணிக்கிறாரு. இன்னைக்கு நெறைய பேருக்கு ஃபீட்பேக் வாங்குறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த அளவுக்கு இந்த நற்புணரி ஒரு பிளெஸிங் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ரமேஷ் சார் மாதிரியான நல்ல நபர்கள் இது உள்ள வரத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்கேன்றதுனால தான். ஸோ இன்னைக்கு 993வது நாள். ஸோ நல்ல ஒரு பிளெஸிங்கோட போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே உங்க எல்லாருடைய பிளெஸிங் எனக்கு குடுத்துருக்கீங்க. சிவகனி மேம், நானும் பார்க்குறேன். எனக்கு எப்பலாம் கவிதை எழுதுறீங்களோ, அப்பலாம் சண்டை போடுறதுன்னே லக்ஷ்மணன் சார் வந்துர்றாரு. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு கவிதை எழுதும்போது மட்டும் தான் அவரு சண்டை போடுறாரு. அவரு கவிதை எழுதும்போது நான் என்னைக்குமே சண்டை போட்டதில்ல. ஸோ இருந்தாலும் அவருக்கும் ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சுடுங்க. உங்க எல்லாருடைய ஆறுதல்ன்றதுதான் நமக்கு குறை. அவங்க நமக்கு தர மாட்டேன்றாங்கன்றது தான் வேற ஒண்ணு இல்ல. அது உங்களுக்கு அதே குடுக்கும்போது மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணும்போது வந்துருவாங்க நித்யா தேவி. ஆனா நம்ம எல்லாம் பண்றபோது அவங்க அப்பெல்லாம் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப நிகழ்ச்சி பண்ணாலும் கிளம்பி வந்துருவாங்க. அது ஒரு சிறப்பு அது. சரி சரி விட்டு தள்ளுங்க. நாளைக்கு என்ன தலைப்போ அதுக்கு நிறைய கொடுத்துரும். ஓகே, ஓகே. கண்டிப்பாக. ஸோ நித்யாதேவி மேம் சாரோட செஷன் வந்துருங்க. ரொம்ப குறையா ஃபீல் பண்றாரு. உங்களுடைய பிளெஸிங்ஸ குடுத்துருங்க. கண்டிப்பா. ஸோ அதாவது பெண்கள் கூட்டம் கம்மியா இருக்கிறோமே, அதனால அவங்க எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு குடுக்குறாங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. அங்க ஆண்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகமா இருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கங்க. ஸோ நல்லதொரு செஷனுக்குள்ள இன்னைக்கு இத என்ன பயணிக்க வச்ச குமரேசன் சாருக்கு நான் நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைய தலைப்பு என்னன்றது இதுவரையிலும் அவரு போடவே இல்ல. நான் நேத்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் போடவே இல்ல. மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ 2ஆம் தேதி ஈவினிங் 3:30க்கு வேர்ல்டு ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, "கண்மணியே கதை கேளு" என்ற டாபிக்ல பேசுறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பா கதை கேள வாங்க. கண்டிப்பா ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கணுன்றது அந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். என்னை வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும், என்னை ஆசீர்வதித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.